வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். எப்பவுமே ஒரே மாரி டிஃபன் செஞ்சு குடுத்து போர் அடிக்கிறீங்கன்னு சொல்றவங்களுக்கு, இந்த கமகமன் வாசனையோட உள்ள கிரீன் இடியாப்பம் செஞ்சு குடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இடியாப்ப மாவு பெசைறதுக்கு விஜய் பிராண்ட்ல உள்ள அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்க 1 கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷா நாட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1/4 கப்பை விட அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பத்தோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் இங்கே வெந்நி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதையும் இந்த மாவோட கலந்து நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஸ்பூன்ட்ட கலந்து எடுத்ததுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக இருந்தால் தான் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாமே தயாராகிருச்சு. இடியாப்ப பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா கமகமன் நல்ல கொத்தமல்லி வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளை குருமா தான். நான்வெஜ்ஜில் வெள்ளை குருமா பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வெஜிடபிளில் வெள்ளை குருமா பண்ணாலும் இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இடியாப்பம் தயாராகிரும். இப்போ இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு இதோட சாப்பிட்றதுக்கு காய்கறிகள்லாம் சேர்த்த சிக்கன் வெள்ளை குருமா ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி யாரெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண போறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.